ஞானோதய அன்பர்கள் ஆலய அன்பர்களுக்கு நமஸ்காரம். அப்புறம் ஞானோதயத்தில் சாமியில் ஆலயத்தில் அம்சானந்த சுவாமியின் ஓங்கார சுவாமியால் சிஷியனாக உருவாக்கப்பட்டு சிறந்த சீடனாக அந்த ஆலயத்தில் 60 வருட காலம் அங்கேயே இருந்து பணியை செஞ்சுக்கின்னு வந்தார். அவர் 1931 பிறந்தார். நாராயணம்மாவுக்கு பிறந்தார். தலை சிறந்த சீடராக ஓங்காரசாமியின் முக்கிய சீடராக நிர்வகித்து வந்தார். இவர் பரிபூர்ண சரணாகதியோட அவர் ஞானத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவார். அவர் பெயர் சொந்த பேர் அம்மா அப்பா வச்ச பேர் சுந்தர ராமராஜுன்னு பேர் வச்சாங்க. இவர் சந்நியாசம் வாங்கின உடனே தான் இவருக்கு அம்சானந்த சாமின்னு பேர் வந்தது. இவர் சாதனைகள் நிஷ்காமிய சேவா சங்கத்தில் ஞானோதய ஆலய அன்னதானம் செய்யறது, ஒவ்வொரு ஆலய குரு பூஜை அப்பவும் எல்லா பூஜைகளிலும் இவர் அன்னதானத்தை செஞ்சு எல்லா சாப்பாடு பரிமாறின உடனே ஜெயவோம் அந்தர் ஜெயவோம் செப்பண்டி அப்படின்வார். ஜெயவோம் ஜெயவோம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம். அதை சொல்ல வச்சுட்டு ஒரு 10 வாட்டி சொல்ல வச்சுட்டு தான் சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ இருக்கிற பக்தர்கள்லாம் அதை சொல்லாமையே சாப்பிட்டுடுறாங்க. முன்னாடி பூஜை முடியாததுக்கு முன்னாடியே போய் சாப்பிட்டுடுறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் விசுவாசமாக இவர் சம்மேளன் நிஷ்காமிய சேவா சங்கம்னு நடத்தினார். அதாவது ஓங்காரசாமி நடத்தின அதை இவர் போபாலுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் மெட்ராஸ் சென்னைக்கும் இவர் தொடர்பாக தமிழ்நாடுக்கும் போபாலுக்கும் இவர் வருஷம் போய் அந்த பூஜையில் கலந்துக்கின்னு அங்கே அவங்க கிட்ட அன்பர்கள்லாம் கலெக்ஷன் பண்ணி நிறைய பணம் எடுத்துன்னு ஆலயத்துக்கு செலவு செய்வார். அப்போ அங்கே ஆலயத்திலேருந்து போபால்லேருந்து அந்த சகஜ ஸ்வரூப சுவாமியும் இவரும் விசுவாசத்தோட அந்த சாமியை பற்றி நிர்ணயம் பண்ணுவாங்க. ஓங்காரசாமி சத்திய போதனையை பரப்பி ஓங்காரசாமி சொன்ன சத்திய போதனை, நீதி போதனை இதெல்லாம் இவர் உபநிஷத்துக்கள் இதெல்லாம் இவர் தெய்வ கீதை உபநிஷத்துக்கு இதெல்லாம் தலைமை தாங்கி இவர் தான் அங்கே பிரசங்கம் பண்ணுவார். யாக மகா யஜ்ஞெல்லாம் இவர் தான் நடத்துவார். அந்த எல்லா இதுக்கும் தலைமை தாங்கி இங்கே ஆலயத்திலேயே மடாதிபதியாக ரொம்ப நாள் இங்கே இருந்து இவர் கூட பிரணானந்தகிரியும் இருந்து மடாதிபதியாக செயல்பட்டு வந்தார். இவர் அந்த குண்டலினி சக்தியை கல்வெட்டில் பதிச்சு சென்னை ஆலயம், டிசி கண்டிகா ஆலயம், அப்புறம் யாகா கண்டிகா ஆலயம், அப்புறம் போபால் மத்திய பிரதேசம் போபால் அந்த எல்லா இடத்துலையும் இவர் அந்த குண்டலினி மகா சக்கரத்தை விவரித்து என்லார்ஜ் பண்ணி அதை கல்வெட்டில் பதிச்சு அங்கே வச்சுருக்க ஃபோட்டோ கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்காரு. இவரோட இது சாமி ரொம்ப ரொம்ப நாளாக தியான பயிற்சியில் இருக்கும்போது ஒரு முறை அவருக்கு உடல் நல குன்றி இருக்கும்போது அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்னைய கூப்பிட்டு, அம்மா ఈ డేటు ఇంపార్టెంట్ డేట్மா నువ్వు రాసేస్తా அப்படின்னாங்கம்மா. அப்புறம் அந்த தேதியை நோட் பண்ணிக்க சொன்னார். நான் முக்கியமாக அந்த டைரியில் நோட் பண்ணேன். அந்த தேதி என்னான்னு போய் பார்க்கறதுக்கு அன்றைய நாள் நான் பணியிலிருந்து நேராக ஆட்டோ பிடிச்சி அங்கே ஆலயத்துக்கு சென்ற போது இந்த தேதி நாளில் அங்கே போனால் அந்த தேதியில் அவர் ஃபைனல் ஸ்டேஜி அங்கே அது உக்காந்து படுத்து நின்றார். அப்புறம் நான் போன உடனே ராமா லேயராமா அப்படின்னார். எழுந்து உட்கார வச்சேன். எழுந்து உட்கார வச்சு தியான பயிற்சியில் அந்த அமைப்பில் அவர்
தன்னைத்தானே உக்காந்துக்கின்னு தியான பொசிஷனோட எனக்கு சொன்னி ஆலய கமிட்டி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுமா, இப்போ இன்னைக்கு 10 மணிக்கு இந்த ஆன்மா பிரிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து கருணாசாமி இங்கே ஆலயத்தில் உள்ள எல்லா கமிட்டி மெம்பருக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சேன். அதே மாதிரி எல்லாரும் வந்தாங்க. அங்கே இருந்த சாமிங்களும் அந்த இவர் சுந்தரம் சாமி இவங்க எல்லாரும் வந்து இருந்து கிட்ட இருந்து இவர் சமாதி அடையும் போது கிட்ட இருந்து பார்த்தார். வக்கீல் இவர் எல்லாரும் வந்தாங்க. அப்போ வந்து இவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த டைமுக்குன்னு. அப்போ நான் எதிர்க்க அந்த டாக்டர் கையில் ஸ்டெத்து பிபி அப்பரேட்டஸ்லாம் வாங்கிக்கின்னு வந்து அவருக்கு பார்த்து பல்ஸ் ரேட்டு பிபி ஸ்டெத்து எல்லாம் வச்சு பார்த்துக்கினே வரும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கின்னு வருது. ஆனாலும் இவர் குரல் தனி வந்து குறையவே இல்லை. அப்படியே டான் 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 பேசிக்கினே இருந்தார். அவர் சமாதி ஆகும்போது எந்த பிரம்மாண்டம் ஹா 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 அப்படின்னு சிரிச்சின்னு மேலே ஓங்காரசாமி படத்துக்கு மேலே பார்த்தாரு. அப்படியே ஐக்கியமாகி அப்படியே அடங்கிச்சு. அந்த சிரிச்சவராகவே இருந்து கபாலத்து வழியாக அவருக்கு ஆன்மா பிரிஞ்சு போனதை என் கண் கூட எனக்கு பார்க்கணும் சாமின்னு நான் வேண்டினப்போ எனக்கு அது தெரிஞ்சு அவர் கூடயே இருந்து கடைசியில் அந்த சமாதி அடக்கம் அந்த சமாதி அடைஞ்சப்போ நான் நம்ம ஆலயத்தில் முக்கியமாக நிர்வாகி எல்லாரும் போய் சமாதி செய்து வந்து இவர் வந்து சமாதி 17/6/2003 சமாதி அடைஞ்சார். இவரோட சரித்திரம். இவர் கூட வந்து கருணாசாமி அவரை பற்றி சொல்லி கருணாசாமி அவர் வந்து இவர் தான் கருணாசாமி. இவர் வந்து வீர கருணாகரான்னு இவருக்கு அந்த அம்சானந்த சாமியே வீர கருணாகரன் அப்படின்னு பேர் வச்சார். அவர் வச்சுட்டு அந்த ஆலயத்தில் அப்போ இவர் கேட்குறாரு, சாமி சமாதி அடையிறதுக்கு முன்னாடி எனக்கு சன்னியாசமே தரலையேன்னா, அப்போது அவர் தோளில் இருந்த துண்டை எடுத்து இந்தா இதை வச்சுக்கோடா அந்த இதான் சன்னியாசம் கொடுத்தாச்சு அப்படின்னு அவர் மேலே தூக்கி போட்டார். அந்த காவி துண்டை எடுத்து போட்டு சன்னியாசம் கொடுத்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த ஆலயத்தில் எப்படி செய்யணுன்றத அம்சானந்த சாமி அந்த ஆன்மா பிரியறதுக்கு முன்னாடி நீ ஆலயத்துக்கு தொண்டு செய்யணும், சேவா செய்யணும், ஆலயத்தில் இது மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அன்பாக நேசிக்கணும். அவர் வந்து அன்பாகவே இருந்து எல்லாருக்கு சீடக நிஷ்காமிய சேவை செய்யணும், அன்னதானம் பண்ணணும், ஒவ்வொரு வருடத்துக்கும் குரு பூஜை ஆண்டு விழா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு எடுத்து சொன்னார். அப்போ அந்த இடத்துல சொல்லிவிட்டு அப்படியே அம்மா என்னை பற்றி சொல்லலையா சாமின்னு கேட்கும்போது என்னை பற்றியும் அவர்கிட்ட சொன்னார். அதை இந்த அம்மாவுக்கு வந்து செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி இவர் கையில் சொன்னார். அதோட சாமி வந்து அந்த ஆலயத்தில் நான் கருணாசாமி முரளி அந்த வக்கீல் சந்தானம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு வேனில் சாமி சமாதி ஆனவொடனே ஒரு மறுநாள் விடிய அந்த சமாதி அன்று விடிய நாங்கள் 3 பேர், நான் முரளி கருணாசாமி நான் 3 பேரும் தொடர்ந்து விடிய ஜெயவோம் அகண்டா பஜனை செஞ்சு அந்த ஜெயவோம் செய்ய சொல்ல பொழுது விடியறதே தெரியாத அளவுக்கு ஜெயவோம் பஜனை செஞ்சோம். அந்த ஜெயவோம் பஜனை முடிஞ்ச உடனே ஒரு 8 மணி வரலும் அங்கே பொதுமக்களுக்கு சாமி தரிசனம் கொடுத்தாரு. பொதுமக்கள் சாமி தரிசனம் கொடுத்து முடிஞ்ச உடனே ஒரு 10 மணிக்கு ஞானோதய ஆலயம் வடமால்பேட்டை ஞானோதய ஆலயத்துக்கு ஒரு வேன் மூலமாக கொண்டு வந்து அங்கே சமாதி பண்ணியாச்சு. அவர் சமாதி ஆனது இது முக்கியமான நாள். அவர் முன்கூட்டியே தெரிவித்து அந்த தேதியில் முன்கூட்டியே அந்த தேதி டைமு எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணி அது பிரகாரம் அவர் சமாதி அடைஞ்சார். இது மிக மிக முக்கியமானது. இவர் வந்து எனக்கு அந்த ஜோதி
தெரியறதுக்கும் என்னோட ஞானம் விரிவடையறதுக்கும் மூல காரணமாக இருந்து ஒவ்வொரு முறையும் தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் இதுன்னு சுட்டி காட்டி பிரகாச ஒளியில் எத்தனை வகை இருக்குது, அத்தனை வகை வெட்ட வெளியை கடந்து அந்த போய் அடையும் வரை இந்த ஒளி ஓங்காரம் ஒளி நாதம் எப்படி நாதம் கேட்குது, எப்படி ஒளி தெரியுது, ஓங்காரம் எப்படி பிரகாசமாக ஜொலிக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் சொல்லி கொடுத்து அம்சானந்த சாமி எனக்கும் இவருக்கும் விளக்கி சொல்லி கொடுத்து அந்த நிலையை நான் கண்கூட பார்த்து தியானத்துலேயும் நடைமுறையிலையும் ஒவ்வொரு முறை எதை பார்த்தாலும் ஜோதி, எதை பார்த்தாலும் திரும்பினாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் ஜோதி, எந்த வார்த்தை ஒரு எழுத்தை பார்த்தா கூட எழுத்தாக வந்து ஜோதியாக விடும், ஒரு லைட்டை பார்த்தா கூட லைட்டு ஜோதியாக விடும். அந்த மாதிரி இது இப்படி இவர் கருணாசாமியோட குரு ஓங்கார சாமிக்கு, கருணாசாமியோட குரு அம்சானந்த சாமி, அம்சானந்த சாமி குரு ஓங்காரசாமி, ஓங்காரசாமி குரு சண்முகானந்த சுவாமி. இவங்க எல்லாம் தலைமுறை பரம்பரையாக அந்த தலைமுறையாக இந்த நிர்வாகம் செய்து அந்த செயல்பாட்டில் நிஷ்காமிய சேவை செஞ்சு அன்னதான இதோட ஞானத்தை போதிச்சு வந்திருக்காங்க. அந்த நீதி போதனை ஞான போதனை இதெல்லாம் வந்து சொல்லி ஒருத்தருக்கும் புரிகிறபடி எடுத்து விளக்கி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு முறை ஓங்காரசாமியே சொன்னார், நான் எல்லையற்ற பெருவெளி, தைப்பூச அன்னைக்கு நான் எல்லையற்ற பெருவெளி, உண்மை நிலை, அழிவற்ற தன்மை, தூய்மை, சிரஞ்சீவி, நேர்மை, தனிப்பெருங்கருணை, அமரத்துவம், ஸ்திரமானவன், பாரபட்சமற்றவன், அண்ட சராசரங்களை படைப்பவன், இயக்குபவன், காப்பவன், சர்வ வல்லமை உள்ளவன், சர்வ பிரகாசன், சர்வ வியாபகன், அழியா புகழ் பெற்றவன், அழியா பேரொளி, நிரந்தர இன்பம், சர்வ சக்தி என்றும் என்னுள்ளம், இரண்டற்ற ஒன்றானவன், என்னை தெரிந்து கொண்டு என்னுடன் பூர்ணமாக ஈடுபடுத்தி என்னுடன் ஒன்றாக கலப்பதே ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு உரிமை ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னதை அதே வந்து அம்சானந்த சாமியும் சொன்னார், அதே வந்து கருணாசாமியும் சொன்னார். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், குரு தான் நமக்கு மூல, அதாவது குரு மூலம் ரிஷி மூலம் நம்ம வந்து நடந்தோமா கண்டிப்பாக நமக்கு குரு கடாட்சம் கிடைக்கும். குரு கடாட்சம் கற்ற நம்ம குருவருள் திருவருள் உண்டாகி நம்ம ஞானம் அடைந்து ஞானத்தில் இருந்து ஞானியாக ஆகலாம். அப்போ எனக்கு ஒரு பாட்டு தோன்றியது, அந்த பாட்டை நான் இங்கே கவிதையாக எழுதியிருக்கிறேன். அந்த கவிதை வந்து அது கவிதைக்கு முன்னாடி வாசிக்கிறதுக்கு முன்னாடி கருணாசாமி சத்தியமே உன் சுயரூபம் ஓங்காரசாமி சொன்னார் இல்லை, அந்த ஓங்கார சொன்ன அந்த வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிக்கின்னு அவர் என்ன சொன்னார், அவரும் ஒரு சில இதுகளெல்லாம் ஏற்படுத்தினார். மனதை ஒப்படை இறைவசம், இறைவன் உனக்கு இலவசம்னு கருணாசாமி எழுதி சொன்னார். ஆசைக்கு உட்பட்ட இறைவனே மனிதன், ஆசையை வென்ற மனிதனே இறைவன் அப்படின்னு. உண்மையை கொள்கையாக கொள், அந்த கொள்கையில் உண்மையாக நில். அகங்காரம் அகலாது சரணாகதி வராது, சரணாகதி வராது பக்தி விசுவாசம் வராது, பக்தி விசுவாசம் வராமல் ஞானம் வராது, ஞானம் வராமல் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது, அந்த உலகத்தை பிரபஞ்சத்தை கடக்க முடியாது. அப்போது பரம்பொருளில் நீ உணர வேண்டுமானா ஆசைக்கு விட்டு அலைந்து உன்னை தொலைக்காத, ஆண்டவனுக்காக அலைந்து உன்னை தொலைத்துக்கொள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நீ ஆன்மா ஜோதியாக அகப்படுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அவர் ஒரு சரணகீதம் அந்த எழுதினார். அந்த சரணகீதம் நான் பாடட்டுமா? சரணகீதம். சரணம் 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 ஓங்காரா உன் திருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி சரணம், சர்க்குருநாதா திருவடி சரணம், அன்பும் அருளும் உன் திருவடியே, ஆன்ம ஞானம் அளிப்பது உன் திருவடியே, அத்வைத அனுபவம் நின் திருவடியே, ஆனந்த நிலையே நின் திருவடியே, அபயம் அளிப்பது நின் திருவடியே, வேதனை தீர்ப்பது நின் திருவடியே, அனுகிரகம் தருவதும் நின் திருவடியே, அற்புத சொற்பதம் நின் திருவடியே, கீதையும் நாதமும் நின் திருவடியே, வேதமும் சாரமும் நின் திருவடியே, வேதாந்த ரகசியம் நின் திருவடியே, வெட்டவெளியே உன் திருவடியே, சரணம் சரணம் குருதேவா, ஓங்காரா உன் திருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி சரணம், சர்க்குருநாதா திருவடி சரணம். இவரும் நிறைய புக்கெல்லாம் எழுதி அந்த சாமி சொன்ன புக்குங்களெல்லாம் ஆத்ம ஞான போதனை புத்தகங்கள்லாம் வெளியிட்டார். இது ஆத்ம நிஷ்டை, அப்புறம் அந்த நீதி போதனை, அப்புறம் ஞான போதனை, அதெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட்டார். ஞானோதய ஆலயத்தில் வெளியிட்டார், யாகோ கண்டிகாவில் வெளியிட்டு இருக்கிறாரு. இவர் ஆத்ம போதகன்ற ஒரு புத்தகத்தில் ஞான பிரபோத ரத்னாகரம்னு ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டு இருக்கிறாரு. அதில் எல்லா சாமி கூடிய ஓங்கார சாமி கூடிய எல்லா பாடல்களையும் தெலுங்கு தமிழ் எல்லாத்தையும் போட்டு இந்த ஞான பிரபோத ரத்னாகரம்ட்டு அந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கார். நம்ம ஒவ்வொரு சாதகனுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் கருணாகர சாமி எல்லாருக்கும் பராமரித்து ஆலயத்தை நிர்வகித்து அவர் 23/11/2023 சமாதி அடைஞ்சார். கருணாசாமி சமாதி அடைஞ்சார் 23/11/2023 சமாதி அடைஞ்சார். அந்த இவரோட ஆத்மா சமாதியை இந்த ஜீவ சமாதியை அம்சானந்த சாமி சமாதி பக்கத்துலேயே இவரோட சமாதியை அங்கே வச்சு ஆலய வழிபாடு 3 வேளையும் நடந்து வருது. அவரோட குரு பூஜை இப்போ நடந்து முடிஞ்சது, நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இதோடன் என்னுடைய சொற்பொழிவை முடித்து கொள்கிறேன். ஓங்கார சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமிஜிக்கு ஜெய், சர்க்குரு சண்முகானந்த சுவாமிஜிக்கு ஜெய், ஓம் ஹம்சானந்த சுவாமிஜிக்கு ஜெய், ஓம் கருணாகர சுவாமிஜிக்கு ஜெய். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம்